காசி பிந்து மாதவர் கோவில் 5 நதிகள் சங்கமிக்கும் ரகசியமும் சிவபெருமான் ஓதும் ராம மந்திரமும். காசியில் உள்ள பிந்து மாதவர் கோவில் குளம் மிக விசேஷமானது. பிந்து என்றால் துளி, மாதவ் என்றால் விஷ்ணு. கங்கையின் ஒவ்வொரு துளியிலும் இறைவன் வீற்றிருக்கிறார் என்பதை குறிக்கும் விதமாக இப்பெயர் பெற்றது. அக்னி பிந்து என்ற முனிவர் விஷ்ணுவை நோக்கி இங்கு கடுமையான தவம் புரிந்தார். அவரது தவத்தில் மெச்சி பெருமாள் இங்கு தோன்றி முனிவரின் பெயரால் பிந்து மாதவர் என்ற திருநாமத்துடன் இங்கேயே எழுந்தருளினார். பெருமாளின் திருவடியில் இருந்து கங்கை உருவானதால் கங்கை கரையில் அமைந்துள்ள இத்தலம் விஷ்ணுவின் சக்தி நிறைந்த வழிபாட்டு தலமானது. பஞ்சகங்கா காட் அருகே இது அமைந்துள்ளது. இங்கு கங்கை, யமுனை, சரஸ்வதி, கிரணா, தூதபாபா ஆகிய 5 நதிகளும் கண்ணுக்கு தெரியாமல் சங்கமிப்பதாக நம்பப்படுகிறது. இந்த படித்துறையில் நீராடி பிந்து மாதவனை தரிசிப்பதால் கோடி புண்ணியம் பெறலாம். கருவறையில் பெருமாள் சங்கு சக்கரம் கதாயுதம் ஏந்தி கையில் தாமரையுடன் கருப்பு பளிங்கு சிலையாக மிக கம்பீரமாக பெருமாள் காட்சி தருகிறார். இவருக்கு பக்கத்திலேயே விநாயகர், சிவன் மற்றும் பல சிலைகள் வெள்ளை பளிங்கு கல்லில் அடிக்கப்பட்டு உள்ளன. இது ஹரிஹர ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக அமைந்துள்ளது. 16ஆம் நூற்றாண்டில் ஜெய்ப்பூர் ராஜா மான்சிங் என்பவரால் இக்கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. ஆனால் 1669இல் முகலாய மன்னர் அவுரங்கசீப்பால் இக்கோவில் இடிக்கப்பட்டு அங்கிருந்து தூண்களை கொண்டு ஆலம்கீர் மசூதி கட்டப்பட்டது. கோவில் இடிக்கப்படும் முன்பு பெருமாள் சிலையை பக்தர்கள் கங்கை நதியில் மூழ்கடிக்க பாதுகாப்பாக எடுத்து வைத்திருந்தனர். பின்னர் 17ஆம் நூற்றாண்டில் சத்ரபதி சிவாஜி மற்றும் 19ஆம் நூற்றாண்டில் மராட்டிய மன்னன் பின்னால் இவர்களால் புதிய கோவில் மசூதிக்கு அருகிலேயே புதுப்பிக்கப்பட்டு நிலையானது. மீண்டும் பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது. ராமகிருஷ்ணர் காசி விஸ்வநாதர், விசாலாசி ஆகியோரை தரிசித்ததோடு கங்கை நதி அருகே உள்ள பிந்து மாதவர் கோவில் சென்றார். அவரை பார்த்து பரவச நிலை அடைந்தார். காசியில் ராமகிருஷ்ணருக்கு தெய்வீக காட்சி ஒன்று கிடைத்தது. கங்கையில் இறந்தவர்களை எரிக்கும் மணிகர்ணிகா படித்துறை வழியாக படகில் சென்று கொண்டிருந்த போது சிவபெருமான் ஒவ்வொரு உடல் அருகிலும் சென்று அவர்கள் காதில் ராம மந்திரம் ஓதி மோட்சம் அளிப்பதையும், பார்வதி தேவி அவர்களுக்கு விசிறி அவர்களின் தலைகளை அறுப்பதையும் நேரில் கண்டு மிரண்டு போனார். இதன் காரணமாகவே காசியில் இறப்பவர்களுக்கு மறுபிறவி இல்லை, சிவனே மோட்சம் தருகிறான் என்று உலகிற்கு எடுத்துரைத்தார். துளசிதாசர் வடமொழியில் ராமாயணத்தை ராமசரிதமானஸ் ஆக எழுதினார். அதற்கு பண்டிதர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர் தனது காவியம் பிரதிநிதிகளை விஸ்வநாதர் கோவிலிலும் பிந்து மாதவர் காலடியிலும் வைத்து பிரார்த்தனை செய்தார். மறுநாள் காலை அந்த பிரதிநிதிகளின் மேல் விஸ்வநாத பெருமாளும் பிந்து மாதவ பெருமாளும் சத்தியம், சிவம், சுந்தரம் என்று கையொப்பமிட்டதாக ஆன்மீக வரலாறு உண்டு. ஹனுமான் சா லீலா பிந்து மாதவர் படித்துறையில்தான் துளசிதாசரால் இயற்றப்பட்டது. இத்தனை பெருமைகள் மிகுந்த பஞ்சகாட் படித்துறையில் ஸ்நானம் செய்து பிந்து மாதவியின் அருளை எல்லோரும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.